தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய தினத்திலும் வேத தியான பகுதியாக மகா பிரதான ஆசாரியர் என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தையான வேதத்தின் வசனங்களை கொண்டும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய இடைப்படுதலோடு கூட தியானிப்போம். மகா பிரதான ஆசாரியராக நமக்காக இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் தம்முடைய முழு சரீரத்தையும் இரத்தத்தையும் முழுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். நம்மை பரலோக ராஜ்யம் சேர்க்க மகா பிரதான ஆசாரியர் அவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை நாம் தாழ்த்துவோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமம் நம்மை காத்து வழிநடத்தி பலப்படுத்துவதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் வேத தியானத்திற்குள்ளாக வசனங்கள் மூலம் தியானிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு சிறிய குறிப்பாக நாம் இதை காண்போம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட பிதாவிற்கும் நமக்கும் உள்ள தடை நீங்க ஜீவ பலி தேவை. பரிசுத்த இரத்தம் மட்டுமே பாவத்தை நிவர்த்தியாக்கும். பரலோகம் சேரவும் நித்திய ஜீவன் பெறவும் அனைத்தையும் அறிந்த தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு தந்தருளினார். இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார். பாவம் அறியாத அவர் முன்னமே பிதாவின் தீர்மானத்தின்படி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக தம்மை தாமே முழுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரே ஒரு முறை நம்முடைய பாவங்களுக்காக பிரவேசித்து தம்முடைய ஆவியினாலே முழுமையாக பிதாவினிடத்தில் நம்முடைய பாவங்களுக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். மகா பிரதான ஆசாரியர் நமக்கும் பிதாவிற்கும் இடையே இருந்த திரையான தடையான உலகத்தை மாத்திரமல்ல, சர்வலோக பாவங்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடே எழுந்தார். நம்மை உயிரோடே எழும்பச் செய்ய பரலோகத்தில் சேர்க்க திரும்பவும் வருவார். தாமதம் என்று நினைத்தாலும் பிதா ஒருவரே அறிவார் இயேசு ராஜாவின் வருகையை. நாம் கரைத்திரையற்றவர்களாக பாவத்தை விட்டு விலகி தேவனுடைய சித்தம் செய்து தேவனுடைய கட்டளை, கற்பனை, நியாய பிரமாணங்கள், வேதத்தின் வார்த்தைகளை கடைபிடிப்போம். தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவகுமாரனான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம். அவருடைய இரக்கங்களை பெறுவோம். தேவன் நம்மை பலப்படுத்தி வழி நடத்துவாராக. ஆமீன். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நியாய பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாய பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடே விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பிரதான ஆசாரியராக மனுஷர்களிலிருந்து நியமிக்கப்படுகிறவர்கள் நியாய பிரமாணத்திலே அவர்கள் பரிசுத்தமாக நடந்து தன்னைத்தானே காத்து கொண்டு அவர்களுடைய பாவங்களுக்காக அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்கும் நம்முடைய பாவங்களுக்காக நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கும் தேவனிடத்திற்குள்ளாக மகா பரிசுத்த ஸ்தலமான வாசஸ்தலத்திற்குள்ளாக கடந்து சென்று மாசற்றதும் பழுதற்றதுமான ஆட்டுக்குட்டியையோ அல்லது ஒரு விலங்கையோ அவர்கள் பலி செலுத்தி தேவனிடத்திலிருந்து பாவத்தின் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று வேத வசனத்தின் வாயிலாக பார்க்கிறோம். இங்கு மனிதர்களுடைய பாவத்தை முழுமையாக நிவர்த்தி செய்ய, மன்னிப்புக்காக மட்டுமல்ல, பாவ நிவர்த்தி உண்டாக நாம் பரலோக ராஜ்யத்தை அடைய, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நியாய பிரமாணங்களை கடைபிடித்தும் பிரதான ஆசாரியர்களாக இருந்தும் பலவீனமுள்ள மனுஷனாலே அது கூடாத காரியமாக இருந்தது. அதன் நிமித்தமாக தேவன் நம் மீது வைத்த அன்பினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். அவர் நியாய பிரமாணத்தை நம்முடைய இருதயங்களில் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி என்றால் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பலி தேவை? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனமும் நாம் பார்ப்போம் என்றால்,
இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எபிரேயர் 7:26 இவ்வாறாக சொல்கிறது: பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரிசுத்தர், நற்குணமுள்ளவர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே முழுமையாக ஜீவ பலியாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவே பிரதான ஆசாரியராக நம்முடைய பாவங்களுக்கு ஏற்றவராக இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தம்மை தாமே முழுமையாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க ஒரே ஒரு தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவானவர் ஒருவரே. எபிரேயர் 2:17 அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனிதனுடைய பாவத்தை போக்க அவரே மனித உருவாக உருவெடுத்து பிறந்தார். நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றார். மனிதர்களைப் போலவே வாழ்ந்த அவர், மனிதர்களுடைய பாவங்களை ஏற்ற அவர் சிலுவையில் தன்னுடைய உயிரை நமக்காக கொடுத்து, ஜீவனை கொடுத்து, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். வானத்தில் இருந்து இறங்கி வந்த தேவன் அவர் தம்மை தாம் தாழ்த்தினார். அந்த தாழ்மையின் குணம் அந்த மகா பிரதான ஆசாரியருக்கு உண்டு. நம்மிடமும் அது காணப்பட வேண்டும். எபிரேயர் 5:1 அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனுஷரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதான ஆசாரியர்கள் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துகிறார்கள். ஆனால் மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படுமே ஒழிய மனுஷனுக்குரிய பாவ நிவர்த்தியை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் தம்மையே ஜீவபலியாக கொடுத்தார். அவர் செய்த பெரிய தயவு, அவர் நமக்கு பாராட்டின கிருபை, இரக்கம் பெரிது. எபிரேயர் 5:5 அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் தம்மைத்தான் உயர்த்தாமல் தாழ்மையில் குணம் கொண்டவராக, சாந்த குணமுள்ளவராக தம்மைத்தாம் தாழ்த்தினார். தேவன் அவரை உயர்த்தினார். தேவன் அவரை ஜீவ பலியாக தேர்ந்தெடுத்தார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய, நம்முடைய தடைகளை நீக்க, நம் மீது வைத்த அன்பினாலே இயேசு கிறிஸ்துவானவரை தேவன் ஜெனிப்பித்து அவரை உயர்த்தினார். அந்த சாந்த குணம், அந்த தாழ்மையின் குணம் நமக்குள்ளாக கிரியை செய்கிறதா? இயேசு கிறிஸ்து சாந்த குணமுள்ளவர்களாகவும் தாழ்மை உள்ளவராகவும் இருந்தார். எபிரேயர் 5:10 மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிப்பிக்கப்பட்டவர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்துவை தேவன் தெரிந்து கொண்டார். அவருடைய நாமத்தை தரித்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது சமாதான பிரபு, சமாதானக்காரகர் இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவோடும் நம்மோடும் இருந்த அந்த தடையை நீக்கி சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்த சமாதான பிரபுவாக தேவன் அவரை தேர்ந்தெடுத்தார். அதற்காகவே அவர் சமாதானத்தின் தேவன் என்று நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறார்.
எபிரியர் 6:20 நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராக நமக்காக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நமக்காக சென்று தம்மைத்தாம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, மீறுதல்களுக்காக தம்மைத்தான் முழுமையாக அர்ப்பணித்து தாழ்த்தி ஜீவ பலியாக பிரதான ஆசாரியரான அவரே ஜீவ பலியாக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனிடத்தில் திரைக்குள் பிரவேசித்தார். ஆமென். எபிரேயர் 7:27 அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதனாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பிரதான ஆசாரியரான அவர், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதான ஆசாரியரான அவர், வானங்களிலிருந்து இறங்கி வந்த பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசித்து நம்முடைய பாவங்களுக்காக தம்மை முழுமையாக அர்ப்பணித்து ஒரே தரம் ஜீவ பலியாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். மேலும் வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 9:25 பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடே வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேக தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவானவர் ஒரே ஒரு தரம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார் நம்முடைய பாவங்களுக்காக. பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடே வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அல்லாமல் ஒரே தரம் இயேசு கிறிஸ்துவானவர் மகா பிரதான ஆசாரியர் தம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் 8:2 பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரிசுத்த ஸ்தலத்தில் மாத்திரமல்ல மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் ஆசாரியராக, மெய்யான கூடாரத்திலும், கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்தில், தேவனுடைய கரங்கரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்தில் இயேசு கிறிஸ்துவானவரே ஆசாரியராக இருக்கிறார், பிரதான ஆசாரியராக இருக்கிறார். எபிரேயர் 9:11 கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும். எபிரேயர் 9:12 வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து மனுஷர்களாலே சிருஷ்டிகரமான காரியங்களாலே அல்ல, கர்த்தரால் உண்டு பண்ணின மெய்யான கூடாரத்தில் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து ஒரே தரம் ஜீவ பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். மகா பிரதான ஆசாரியரான இயேசு கிறிஸ்து நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். ஆமீன். எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவ ஆவியானவர் அவர் மீதாக இறங்கினார் என்று. தேவ ஆவியானவர் புறா வடிவில் தோன்றி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று விளம்பினார் என்று வேதத்தின் வார்த்தைகள் சொல்லுகிறதல்லவா.
இயேசு கிறிஸ்துவானவர் நித்திய ஆவியினாலே, தேவ ஆவியினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசித்து தம்முடைய இரத்தத்தையும் ஜீவனையும் நமக்காக பலியாக செலுத்தி நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். ஜீவனுள்ள இரத்தத்தை கொடுத்த தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்முடைய மனசாட்சியை நாம் முழுமையாக அவரிடம் அர்ப்பணிக்கும் பொழுது செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நம்மையும் அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய மனசாட்சியை நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் நமக்குள் சஞ்சரித்து நம்மை தேவனுடைய ஊழியம் செய்வதற்கு நம்மை நிச்சயம் பயன்படுத்துவார். நிச்சயம் நம்மை சுத்திகரிப்பார். ஆமீன். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 16 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனசாட்சிகள் நிமித்தம் செத்த கிரியைகளான நம்மை உயிர்ப்பிக்க தேவன் நிச்சயம் வருவார். அவருடைய 2ஆம் வருகையில் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். மகா பிரதான ஆசாரியரான இயேசு கிறிஸ்து. 1 பேதுரு 2 அதிகாரம் 7 ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மகா பிரதான ஆசாரியர் தம்மை தாமே ஒரே தரம் ஜீவ பலியாக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய மெய்யான கூடாரத்தில் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அவருடைய ஆவியாலே இரத்தத்தை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜீவ பலியாக நம்முடைய பாவங்களுக்காக சிந்தினார் என்பதை, தேவகுமாரனான இயேசு கிறிஸ்து என்பதை அறிக்கை செய்து அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் வெளியேற பெற்றவர்களாயிருக்கிறோம். அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். அவரே நமக்கு கண்மலையும் அடைக்கலமுமாயிருக்கிறார். நாம் அவரை விட்டு விலகாமல் உறுதியாய் அவரை பின்தொடர்வோம். அவரை விட்டு விலகினவர்கள் இடறுவார்கள், விழுந்து போவார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்வோம். அவரே நமக்கு நித்திய ஜீவன். ஆமீன். எபிரேயர் 4 அதிகாரம் 14 வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பிரதான ஆசாரியராக தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர். நமக்காக மகா பரிசுத்த ஸ்தலமான கர்த்தரால் கட்டப்பட்ட மெய்யான கூடாரத்தில் தம்மை தாமே முழுமையாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய ஆவியினாலே 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்பட்டார். வானத்திற்கு ஏறினார். வானத்தில் இருந்து இறங்கினவர் வானத்திற்கு ஏறினார். அவரே வழி, அவரே ஜீவன், அவரே சத்தியம், அவரே நித்திய ஜீவன். மகா பிரதான ஆசாரியரான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம். உறுதியாய் பற்றி கொள்வோம். அவரை பின்தொடர்வோம். ஆமீன். அல்லேலூயா. ஆமீன்.